அட நம்மட உடம்பு வருது பிடிக்காத கட்டப்பா மல்லப்பா ஐயா நிற்க மாட்டேங்குது. இங்கே ஊட்டிட்டு வாழ இங்கே ஊட்டிட்டு இந்த அளவு கூப்பிடுறாரு. எங்கே போகிறேன்? எங்கே வர இங்கே நம்ம மயிலுக்கு அப்பாட்ட உங்கள் எங்கே ஊர் நான் இப்போ அப்பா ரோட்டில் ஆண்டுறானு எங்கே உங்கள் அப்பா பார்க்க போகிறேன் எங்கே போகிறேன்? கை கேட்கு மாறி வந்து கிட்டவா இல்லை இது கீழே இரு எனக்கு அடிச்சு போடா இல்லை உனக்கு நான் அண்ணா நேற்று ஊர்லேருந்து வந்தவன் உனக்கு கூட்டின்னு வா அன்ப அடிக்க ஒன்னாண்டா பாரு பாரு கொஞ்சம் இது இதில் இதெல்லாம் விட்டுட்டு தான் நாங்கள் இருந்திருக்கேன்னு இந்த ஒடியில் கூடிச்சோன்னா அப்படி எல்லாம் கூடிடுது. அண்ணா அப்பா இல்லை வேலைக்கு போட்டார் கொஞ்ச நேரத்தில் வாங்கலை. அப்பா இருக்கிற இல்லைண்ணா உங்களை பார்க்கத்தான் வந்தேண்ணா. என்னட்டியா? என்ன விஷயம்? எனக்கு கம்பஸ் கிடைச்சிருச்சு. வாவ் சூப்பர், ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. நீங்கள் கம்பஸ் போனீங்களா தானே, அதான் உங்களோட கம்பஸ் எப்படி முடிச்சுட்டு வந்தீங்க தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். முடிச்சுட்டு வந்தாப்புல எல்லாம் தெரிஞ்ச வேண்டியதில் தானே, தெரியாத விஷயம் நிறைய இருக்கு. எப்போ போகிறீங்க நீங்கள்? வார தை மாதம். சூப்பர் சூப்பர். கேம்பஸ் என்று நினச்சாலே அப்படியே நிறைய மெமரிஸ் நல்லா தான் வரும். அதெல்லாம் ஒரு காலம்ன்ற மாதிரி இருக்கு. சும்மா சொல்லுவாங்கல்லாம் இவங்க வந்து சும்மா கேம்பஸுக்கு போனால் வந்து படிக்க இல்லாத அப்படி ஒன்றும் செய்யலான்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நம்பிட்டு வந்து டைமை வேஸ்ட் பண்ணிடாத. ஸ்கூல் லைஃப்பில் இருக்கிற மாதிரி வந்து கேம்பஸுக்கு போனால் நல்லா ஃபன் பண்ணலாம் வந்த மாதிரி இல்லை. கேம்பஸுக்கு போனால் வந்து படிக்க தான் போகணுமே. என்னென்ன போகணுமென்ட்டு சொல்லிட்டு ஒருத்தர் தெரியாமல் போயிட்டு அங்கே போய் கஷ்டப்பட்டு போட்டு அதையும் இல்லாமல் இதையும் இல்லாமல் நடத்துகிற வந்தாக்கலாம் அப்படி இருக்காங்க. ஆனால் சரியாக எல்லாம் தெரிஞ்சு போகிறது வந்து நல்ல கேம்பஸுக்கு போனாலே வந்து இங்கிலீஷ்லாம் படிப்பிட்டு போகிறாங்க. இங்கே வந்து தமிழில் படிச்சிருப்பேன், அங்கே போன அப்புறம் இங்கிலீஷில் படிப்பிட்டுவாங்க. எல்லோரும் வந்து இங்கிலீஷில் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் உனக்கு வந்து இங்கிலீஷ்லேயும் சரியாக வந்து தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா உனக்கு ஃபுல்லாக வந்து எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோட முடிஞ்ச அளவுக்கு முண்டா இருக்கலாம். மற்றது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, கேர்ள்ஸ் சரி பாய்ஸ் சரி எல்லாமே. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து தக்க வச்சு கொள்ளப்பாரு. கேம்பஸ் முடிஞ்ச அப்புறம் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உனக்கு நல்ல ஒரு சப்போர்ட் உண்டு. அங்கேயும் வந்து செமஸ்டர் இருக்குது, ஜிபிஏலாம் பார்ப்பாங்க. தொடர்ந்து அப்படியே படித்து கொண்டே இருக்கணும். மாஸ்டர் படிக்கிறதுக்கெல்லாம் ஜிபிஏ குறைஞ்சேன்னா கஷ்டம். கொஞ்சம் நாளைக்கு படிக்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது. நல்ல சாப்பாடு இருக்காது, நல்ல இது ஒன்றுமே இருக்காது. ஆனால் கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்பட்டு படிச்சிட்டோம்னு சொல்லிச்சுன்னா அங்கே போய் நல்லா இருக்கலாம். இவ்வளோ தான் சொல்ல இருக்கு. எதுவும் ஹெல்ப் பண்ண சொல்லிச்சுன்னா என்ன வந்து கேளு. ஓகே சரியா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் அண்ணா, போயிட்டு வரேன். வேலை இல்லா பட்டதாரி அப்பா. கேம்பஸ் முடிஞ்சு வந்து ஒரு கிழமை ஆகுது. ஓரளவு மட்டும் நல்லா கவனிச்சாங்க. வீட்டில் சாப்பாடெல்லாம் வந்து இப்போ வீட்டில் பேச வம்பளிக்கிட்டாங்க. திருப்பியும் கதை கேளாது. இந்த வேலை வெட்டியும் செய்யாடி சரி திருப்பி ஓடண்டுவாங்களே. இங்கே போவ பேசாமல் அந்த காட்டிலேயே நின்றுருக்கலாம். இங்கே வந்து நேபடா பாடுபட வேண்டி கிடக்கு. அப்போவும் சொன்னாங்க போங்கூடா மேசம் வேலைக்கு. தம்பி அப்பா அங்கே வேலைக்கு போட்டார் ஒரு இடக்கு. பிறகு வாங்கலை என்னென்ன நான் அப்பா உங்கள்கிட்ட வந்தேன். நான் என்னட்டியா? வா சொல்லுங்க. என்ன எனக்கு கம்பஸ் கிடைச்சிருச்சு. போடா போயிட்டு வேலை இருந்தா பாடுறா. வந்துட்டான். கேம்பஸ் கிடைச்சிது, கொம்பஸ் கிடைச்சிது. ஏன் நான் இப்படி சொல்கிறீங்க? என்னடா சொல்ல இருக்கு? என்ன நிலைமையை பார்த்தா விளங்கலையா உனக்கு? இப்போ தான் 2 கிழமை தான் கேம்பஸால் வந்து நேபடா பாடுபட வேண்டி கிடக்கு. போங்கடா, உருப்புற வழியை பாருங்கடா.
நீங்கள் கேம்பஸ் போனீங்களா? நான் கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் நான். கேம்பஸ் முடிச்சால தாண்டா இப்படி இருக்கேன்டா. எங்கட கஷ்டத்தை யார்கிட்ட போயிட்டு சொல்கிறது? உங்களை சொன்னாலும் சிரிப்பாக கிடக்கும். போங்கடா, மனுஷன் வேலை வெட்டி இல்லாமல் இருக்காங்க. என்னென்ன எல்லாரும் கேம்பஸ் பண்ண நல்லா இருக்கலாம்னு சொல்லி நம்மண்ணா, நீங்கள் எப்படி சொல்கிறீங்களே? எங்களுக்கு ஒருத்தர் இப்படி சொல்லலடா. முதல்ல யாராச்சும் இப்படி சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களை சொல்லியிருக்க மாட்டோம். பட்டதாலான்னு சொல்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு உங்களை காப்பாற்றி கொள்ளுங்க. யாராச்சும் பொல்ல கொடுத்து அடி வாங்கணும் நினைப்பானுங்களடா. சொன்னால் புரிஞ்சுக்கோங்கடா. பட்டவன் சொல்கிறான்டா, போங்கடா. பள்ளிக்கத்தில் சார் மாதம் கேம்பஸ் போனால் நல்லா இருக்கலாமான்ட்டு இங்கே கேம்பஸ் முடிச்ச கேம்பஸ் போக வேண்டாம்னு சொல்கிறாங்க. போங்கடா நீங்களே உங்கள் கேம்பஸ். உண்மையை சொன்னால் பைத்தியக்காரன் நினைப்பானுகள். சொன்னால் புரிஞ்சுக்கோங்கடா. பட்டதால் தானே சொல்கிறேன்டா. நீங்களாச்சும் நல்லா இருங்கடா, போங்கடா. என்னடா பார்த்துக்கொண்டீங்க ரெண்டு பேரும்? வேலைக்கு சாப்பிடுங்களா? நான் வீட்டை போகிறேன் இல்லையா? பொறுப்பு எல்லாமே இருக்காங்க. ஷப்பா கேம்பஸில் அங்கே எப்படி இருந்தேன். இங்கே உனது மாடை மேய்க்க விட்டானுங்க. இல்லை உங்களை தப்பாக சொல்லலை, நான் பெருமையாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். கடவுளே, வேலை வெட்டி தந்தால் கூட போயிருக்கலாம். இப்படியே போகிற மாதிரி போகுது நம்மளோட வாழ்க்கை. சிக்கடிச்சு இந்த பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு. ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுப்போங்க. எங்கப்பா அடே இவர் இங்கே பார்த்த மாதிரி இல்லையே? ஓ அங்கே பார்த்த மாதிரி தாங்கிறாங்க. அண்ணன் அண்ணன் நீங்கள் கேம்பஸ் தானே? இந்த மாடு நீங்கள் இதைத்தான் சொன்னாங்களா? அப்போ குழந்தை குட்டியெல்லாம் பறிச்சிட்டு போகுதுகள். என்னத்த சொல்ல, நம்ம வாழ்க்கை இப்படி போகுது. அனுப்பியிருக்கோம். நான் சிவி இருக்காத பேரண்ட்க்கு பார்த்துட்டு அனுப்பினா எல்லாத்தையும் கொண்டு சரி அங்கு மிஞ்சுமா வேலை விளையாடிகளுக்கு போகிறாயில இப்படியே இருந்து எத்தனை நாளைக்கு சாப்பிட்றது நாங்கள் வீடுகளில் இருந்து? ஆமாம், வீட்டில் இருக்க வேணாம்னு சொல்லி சொன்னால் சொல்லுங்க, நான் போகிறேன். எந்த நாளும் இதையே சொல்லி கொண்டு இருக்காதிங்க. நான் வேலை தேடாமல் இல்லை, தேடிக்கொண்டான் வேலை இல்லைன்றாங்க. நான் என்ன செய்ய? கேம்பஸ் முடிச்சுட்டு வந்தேன். ஒரு கிழமைக்கு நல்லா சாப்பாடு தந்தீங்க. 2ஆம் கிழமையில் வந்து அப்படி சொல்லி கொண்டு வேலை இல்லைன்னு சொல்லி நான் என்ன செய்ய? நானும் ஒவ்வொரு இன்டர்வியூக்கும் போய் கொண்டு வந்துருக்கிறேன். இன்டர்வியூ வரைக்கும் வந்து போனால் கூட கேட்குறேன், ஸ்கில்ஸ் இருக்கா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. எனக்கு மாதம் தான் உங்களுக்கு காசு வரணும், வேலை நீங்கள் கேட்குறீங்கன்னு சொல்லி எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அதனால தான் நான் வீட்டில் இருக்கிறேன். வேலை தேடிக்கொண்டு லிங்க்டின்ல சரி, டாப் ஜாப்ஸில் சரி, எல்லாத்துலேயும் வேலை தேடிக்கொண்டு தான் இருக்கிறேன். அப்ளை பண்ணி கொண்டு வந்துருக்கேன். கால் பண்ணுறாங்கல்ல, கால் பண்ணாலும் ஓகே கூப்பிட்றோம்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு போகிறாங்க. சில கம்பெனிக்கு போனாலாம் வந்து என்னோட ஏஎல்ல வந்து படித்தவங்கெல்லாம் வந்து இப்போ கம்பெனியில் சிஇஓவாக இருக்காங்க. அவனெல்லாமே என்ன இன்டர்வியூ பண்ணுறேன். அதுனா கஷ்டமாக இருக்கு இல்லை, அவனை நினச்ச எனக்கு பெருமையாக இருக்குது. ஆனால் நான் என்ன பற்றி யோசிக்கிறேன், நான் இந்த நிலைமையில் இருக்கேன்னு சொல்லிட்டு. ஒன்று மட்டும் தான் சொல்லலாமாம்மா, இப்போதைக்கு இந்த அரசாங்கம் வந்து 3 வருஷம் தியரிட்டிக்கல் படிப்போட 1 வருஷம் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்கோட அப்படியே வேலை எக்ஸ்பீரியன்ஸோட கொடுத்துட்டேன்னு சொல்லி சொன்னால் அவன் அந்த எக்ஸ்பீரியன்ஸோட வந்து பிக்கப் பண்ணி போயிடுவான் கேம்பஸ் முடிச்சுட்டு வரும்போது. இல்லைன்னு சொல்லி சொன்னால் என்ன மாதிரி வேலையும் இல்லாமல் இப்படி வீட்டில் இருந்து பேச்சு வாங்கி கொண்டு சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாடும் வந்து கஷ்டப்பட்டு ரோட்டில் போகிறவனெல்லாம் வந்து கேட்பான், என்ன வேலைன்னு சொல்லிட்டு. வேலை இல்லைன்னு சொல்லுவோம். எங்களை மாதிரி படி எங்களுக்கு எல்லாம் வந்து சொல்கிறதுக்கு இல்லை. என்னதான் இந்த வீடியோக்காக நாங்கள் வந்து சில பல விஷயங்களை வந்து நாங்கள் உங்களுக்கு ஃபன்னாக காட்டியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் உண்மையே இல்லை. உண்மை என்னென்னு சொல்லி சொன்னால், யூனிவர்சிட்டின்றது ஒரு அழகான கோவில். எவ்வளவு பிரிவுகள், எவ்வளவு சண்டைகள், எவ்வளவு அழகான காதல் கதைகள், ஹாஸ்டலில் இருந்து கஷ்டப்பட்ட நாட்கள், கேன்டீனில் ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டு சாப்பிட்டது, டிபார்ட்மெண்ட் சண்டை, பேச்சுலர் சண்டை, சீனியர் ஜூனியர் பிரச்சனை, கட்டடிச்சிட்டு படம் பார்க்க போனது,
லெக்சஸ் மாதிரி அடி வாங்கினது திரும்பவும் கிடைக்காத ஒரு சொர்க்க பூமி அது. என்ன கேம்பஸ் முடிச்சா கேட்டேன் கேம்பஸ் கட் பண்ண கேம்பஸ் நீ கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு அந்த வேறு இல்லை, அது மற்றது வேறு அந்த இது நீங்கள் கேம்பஸ் முடிச்சீங்கன்னா உங்களுக்கு கேட்டு போகிறாங்க, அது வேற இல்லை. அதான் இருக்கு. நான் மேசை மேலுக்கே போயிட்டு வா. எதுவும் தேவைன்னு சொல்லி தானே. எங்கே இருக்கீங்க நீங்கள்? முருகன் கோயிலுக்கு பார்க்குறீங்க. போறீங்க தான் உங்கள்கிட்ட எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். முடிச்சுட்டு வந்தாப்புல எல்லாம் தெரிஞ்சாண்டியில் தானே. தெரியாத விஷயம் நிறைய இருக்கு. சூரியன் போட்டு என்னண்ணா எல்லாரும் கேம்பஸ் பண்ண நல்லா இருக்கலாம்னு சொல்கிறீங்க, நீங்கள் எப்படி சொல்கிறீங்களேண்ணா? சொல்லி நம்மளோ என்ன இப்படி தலையில் அவ்வளோ விட்றாங்க ரயில் செய்யறா காட்டு அவர்றாரா. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னென்னு சொன்னால் முதல் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வீடியோ போடாமல் அப்படியே கிடந்தது. இப்போ நாங்கள் திரும்ப இதில் வீடியோ போட்டிருக்கிறோம். இதில் தொடர்ந்து இனி நாங்கள் வீடியோ போடுவோம். ஒரு கிழமையும் வந்து மறக்காமல் வீடியோ வரும் சேனலில். ஸோ முதலங்களுக்கு சப்போர்ட் தந்தீங்க நீங்கள், அது பெரிய உதவியாக இருந்தது அந்த டைமில். இப்போயும் திரும்பவும் அதே சப்போர்ட் நீங்கள் எங்களுக்கு தந்தீங்கண்டா ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் எங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாம் சேர்த்து